வணக்கம் நேயர்களே, வீல்ஸ் நரேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உயிர் மாற்றம். எழுதியவர் தமிழ்தேனி. கதைக்குள்ள போலாமா? இரவு 8 மணிக்கு அந்த மருத்துவர் சாரதாவை தனியே அழைத்து, நாளைக்கு உங்கள் கணவருக்கு அறுவை சிகிச்சை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவருடைய மூளையில் இருக்கும் கட்டியை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கணும். இல்லை என்றால் சுய நினைவு இழக்க அதிக வாய்ப்பு இருக்கு. எங்களால் முடிந்த அளவு முயற்சிக்கிறோம். மற்ற விவரங்களை தலைமை செவிலி சொல்லுவாங்க. காலை 6 மணிக்கு அவரை அறுவை சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போவாங்க என்று சொல்லிவிட்டு போனார். ஓய்ந்து போய் உட்கார்ந்தாள் சாரதா. இரவு மணி 12. அப்பொழுதும் தூக்கம் வராமல் விழித்து கொண்டு படுத்திருந்த கண்ணன் கவலை காரணமாக அசந்து போயிருந்த மனைவி சாரதாவை பார்த்தார். பாவம், இவள் என்ன செய்வாள்? சாரதா, நீ படுத்துக்கோம்மா, நான் எதனா வேணும்னா கூப்பிடுறேன் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு சாரதா படுத்து கொண்டாள். அவள் மனம் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருந்தது. தலையணுக்கு அடியில் இருந்த ஒரு சிறிய பழைய புகைப்படம் கண்ணாடி போட்டு ஃப்ரேம் போட்டது. அதை எடுத்து கையில் வைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தார் கண்ணன். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆமாம், அந்த புகைப்படத்தில் இருப்பவள் அவருடைய தெய்வ மூத்த சகோதரி ராஜாமணி. பூஜை அறையில் இருக்கும் தெய்வ திரு உருவ படங்களுக்கு இடையே சுமார் 45 வருட காலமாக வைத்து தினமும் வணங்கி வரும் அவருடைய சகோதரி ராஜாமணியின் புகைப்படம். மருத்துவமனைக்கு வரும்போது மறக்காமல் அந்த புகைப்படத்தையும் கையோடு கொண்டு வந்து தலையணைக்கு அடியில் வைத்திருந்தார். அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த அவருக்கு அந்த தெய்வீக நாள் நினைவுக்கு வந்தது. அவருக்கு சுமார் 8 வயது இருக்கும். அவருடைய சகோதரி ராஜாமணிக்கு சுமார் 12 வயது. 3ஆம் முறை திரும்பி கொண்ட டைபாய்டு ஜுரம் வந்து கண்ணன் மிகவும் நலிந்து போயிருந்த நேரம். அவ்வப்போது நினைவு வருவதும் போவதுமாக இருந்தது. அவர் பிழைப்பது கடினம் என்று திட்டவட்டமாக எல்லா மருத்துவரும் சொல்லியாச்சு. அன்று மருத்துவமனையில் அவர் படுத்திருந்த போது அம்மாவும் அப்பாவும் கவலையோடு உட்கார்ந்திருந்தனர். ஒரு முறை சற்று தெளிவு வந்த போது அவரை மடியில் படுக்க வைத்து கொண்டு ராஜாமணி கைகளை கூப்பி மானசீகமாக இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அவர் மேல் சொட்டி கொண்டிருந்தது. அவள் வாய் முணுமுணுக்கும் வேண்டுதல் இறைவன் காதில் விழுந்ததோ என்னவோ அவர் காதில் விழுந்து கொண்டிருந்தது. பெருமாளே, என் தம்பியை காப்பாத்து, என்ன எடுத்துக்கோ. என் தம்பியை காப்பாத்து, என்ன எடுத்துக்கோ. என் தம்பியை காப்பாத்து, என்ன எடுத்துக்கோ என வேண்டிக் கொண்டிருந்தாள். திடீரென்று நன்றாக இருந்த அவளுக்கு வலிப்பு வந்து அவள் மயங்கி கீழே விழுந்தாள். அவளுக்கு உடனடியாக வைத்தியம் செய்ய அவளை ஸ்ட்ரெச்சரில் போட்டு அவசர வைத்திய பிரிவுக்கு எடுத்து சென்றனர். சில வினாடிகளில் அப்பாவும் அம்மாவும் கதறி கொண்டிருப்பது காதிலே விழுந்தாலும் எழுந்து போய் என்ன நடந்தது என்று பார்க்க முடியாத நிலை. அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து, ராஜாமணி, நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாடா, நீ பிழைக்க மாட்டேன்னு பயந்துட்டு இருந்தோம், நல்லா இருந்தாவோ போயிடுவான்னு நினைக்கவே இல்லடா என்று கதறிய உடனே அவருக்கு புரிந்தது அவளுடைய வேண்டுதல் அந்த பெருமாளையும் அசைத்து உருக வைத்தது விட்டது என்று. அடடா, ஒரு உயிரை கூட தானமாக அளிக்க முடியுமா? அதுவும் மனப்பூர்வமான வேண்டுதல் மூலமாக. வரும் கண்ணீரின் வழியாக ஒரு பாலம் அமைத்து அந்த உணர்வுகள் பாலத்தின் வழியாக உயிர் மாற்றம் செய்ய முடியுமா? இன்னொரு உடலுக்குள் முடிந்ததே அவர் சகோதரியால். என்ன ஒரு உருக்கமான வேண்டுதல்! சித்தர்களாலும் ஞானிகளாலும் கூட முடியாத ஒரு உயிர் மாற்று வித்தையை எவ்வளவு எளிதாக சாதித்து விட்டாள் அவர் சகோதரி ராஜாமணி. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டனர். அவர்களுக்கு தெரியுமா அவர் உடலில் இயங்கிக் கொண்டிருப்பது அவருடைய சகோதரி ராஜாமணியின் உயிர் என்று? அப்படிப்பட்ட உயிர் சகோதரி ராஜாமணியின் புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு உருகி கொண்டிருந்தார் கண்ணன். பார்த்து கொண்டிருக்கும் போதே கை நடுக்கத்தாலோ உணர்ச்சி வேகத்தாலோ அந்த புகைப்படம் தவறி கீழே விழுந்தது. அதை எடுக்க குனிந்த கண்ணனும் கீழே விழுந்தார். கீழே விழுந்த அவர் தலையில் என்ன பட்டதென்றே தெரியவில்லை. தலையில் இருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. கண்ணன் மயங்கினார். சாரதா சத்தம் கேட்டு ஓடி வந்தாள். தெய்வமே, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, யாராவது ஓடிவாங்களே என்று கதறினாள். மருத்துவர்கள் ஓடி வந்தனர். கீழே கிடந்த கண்ணனை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து அவசர சிகிச்சை பகுதிக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் அவர் உயிரை தக்க வைக்க போராடி கொண்டிருந்தனர். மண்டையில் பலமாக அடிபட்டிருந்தது. சாரதா ராஜாமணியின் புகைப்படத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு, தெய்வமே, எப்படியாவது அவரை காப்பாத்து,
என்று கண்களில் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டே உட்கார்ந்திருந்தாள். 4 நாட்கள் நினைவில்லாமல் இருந்த அவருக்கு நினைவு வந்த போது மசப்பசப்பாக மனைவி சாரதாவின் உருவம் மங்களாக தெரிந்தது. சிறிது சிறிதாக நினைவு வந்தது. மருத்துவர்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் முழுவதுமாக நினைவு வந்த போது சாரதா சொன்னாள், இந்த முறையும் உங்களை உங்க ராஜாமணி காப்பாத்திட்டாங்க. அவங்கதான் தெய்வம். தெய்வம் தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி உங்க ராஜாமணி தெய்வமா இருந்து உங்களை காப்பாத்திட்டாங்க. ஆமாங்க, டாக்டருங்களே ஆச்சரியப்பட்டாங்க. மண்டையில அடிபட்ட போது உங்க மூளையில இருந்த கட்டி தானாவே உடைஞ்சு போயிடுச்சுங்க. அதுல ஆச்சரியமே உங்களுக்கு வேற எங்கேயுமே அடிபடல. இனிமே தானா குணமாகிட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்றாள் சாரதா. அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கையில் ராஜாமணியின் படம். ராஜாமணி, உயிரை மட்டும்தான் நீ எனக்கு கொடுத்தேன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இந்த உடம்பும் உன்னோடதுதான், எல்லாமே உன்னோடதுதான். அது இப்போதுதான் எனக்கு புரிஞ்சுது என்று மனதிற்குள் கதறினார் கண்ணன். அவர் கண்களில் கண்ணீர். இது ஆனந்த கண்ணீரா, இல்லை ஆத்ம சமர்ப்பணமா? இத்துடன் உயிர் மாற்றம் கதை முற்றும். மீண்டும் நாளை சந்திப்போம்.